சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க. முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம் ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள் ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நம்ம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமை கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும் ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனால ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும் சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்களை ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அது பாத்தீங்கன்னா இதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த எரிச்சலுடன் கோபத்துடன் இருக்க போகும் கும்பராசிக்காரங்களே, இதான் டைட்டில். ஏன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதனான சனீஸ்வரன் கூட ராகு பகவான் இணைஞ்சதுனால எரிச்சல் வருது. அதாவது நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம், என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க, என்ன ஒழுங்கா இருக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கோபம் வருது. பெண்களுக்கு அளவுக்கு அதிகமா வருது. அதாவது என்ன ஏன் குத்த சொல்றீங்க, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பர்ஃபெக்ட்ங்கிறதையும் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா எதிர்ப்பாளியிடம் இடத்துலயும் சரி மத்தவங்க இடத்துலயும் சரி அதீத கோபமும் எரிச்சலும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் கரெக்டா தாங்கிறேன், நீங்க ஒழுங்கா இல்ல, நான் மட்டும் என்னையா சொல்றீங்க குத்த சொல்றீங்கிற மாதிரி கோபம் அது பாவம். கும்பராசிக்காரங்களோட மனைவியும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி ரொம்ப பாவம். ஏன்னா இவங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் அவங்க 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 தாங்கிக் கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட எதிர்ப்பாளினத்திலும் சரி கணவன் மனிதத்திலும் சரி ஸ்மூத்தா போங்க. சண்டை சச்சரவு போவாதீங்க, அமைதியா இருங்க ஓகேங்களா? ஏட்டிக்கு போட்டி பேசுறது அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது. இது ஒரு விஷயம் பார்க்கணும். சரி, இன்னும் பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ல இருந்தாரு, 6ஆம் இடத்துல வந்துட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர் பாத்தீங்கன்னா பேசினா பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருது, அது ஒரு தொல்லையாவும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசுறதும் சரி எரிச்சல் ஆகுறதும் சரி அதிகமா குறைச்சிக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் கர்மாதிபதி வச்சுதான் பலனை தீர்மானிக்கணும். கரெக்ட் தான். 10ஆம் இடம் இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி சாதிச்சுட்டு போயிடுவீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மத்தவங்க தொந்தரவுகளும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அதனால பார்த்தா மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கணும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா அந்த சனீஸ்வரனோட பார்வை 7ஆம் வீட்டை பொசுகுது, 3ஆம் வீட்டையும் பொசுகுது. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேச இல்லாம பேச்சு வார்த்தை இல்லாம பேசினாலும் சண்டை சச்சரவு வாங்கிட்டு 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமே பிரச்சனை ஆகிங்கன்னு இது ஒரு மாதிரி தொல்லைகரமாவே இருக்கு ஓகேங்களா? இதை பாத்துக்கணும். செவ்வாய் 3ஆம் அதிபதி பரவாயில்ல. அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க பேசுறது எல்லாரும் கண்ட்ரோல் ஆவாங்க, உங்களோட அதிகாரத்துக்கு எல்லாரும் கண்ட்ரோல் ஆவாங்க. இருந்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி மாதமா இருக்குது ஓகேங்களா? அதை பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4க்கும் அடுத்து பாத்தீங்கன்னா 5க்கும் 8க்கும் 5, 6, 7, 8 ஆமா 5க்கும் 8க்கும் உடைய புதன் பகவான் 10ஆம் வீட்டுல இருக்காரு.
அதாவது உங்க சிந்தனைகளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி நடவடிக்கைகள் ஏற்படுத்தி எல்லாத்தையும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் பகச்சிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. யார்கிட்டயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்காதீங்க. நீங்க அமைதியா சைலண்டா இருங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனா அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. அதுவும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துது. 7ஆம் அதிபதி 9ல இருந்தா கணவன் மனைவிக்கிடையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுது. அதை பார்த்துவும் இருந்துக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில இருக்கிறாங்க. ஓகே. இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சமா இருந்தாலும் அவர் 18 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு பாகிஸ்தான் இருந்தாலும் நன்மை ஏற்படும். ஃபர்ஸ்ட் 18 நாள் வந்து அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் 12 நாள் வந்து நன்மையான பலங்களே இருக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவமும் எரிச்சலும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பார்த்து வந்து அமைதியா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பரிகாரம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு போயிட்டு வந்து மாலை போட்டு மாலை போடுங்க. கும்பராசிக்காரங்க நீங்க கண்டிப்பா மாலை போடுங்க. ஒரு இனிப்பு ஒரு ஜாங்கிரியோ ஒரு மைசூர் பாக்கோ வச்சு எலுமிச்சை மரத்துல விளக்கு போட்டு நல்லெண்ணெயை போட்டு விளக்கு போட்டுட்டு ராகு கால டைம்ல விளக்கு போட்டுட்டு அப்படியே நவகிரகங்களை சுத்தி வந்துட்டு சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு இந்த சிவபெருமான் கோயில வந்து போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்களா ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க மத்தவங்களால நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களாலையும் மத்தவங்க பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. அதை மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மாதத்தை வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. ஓகேங்களா. மற்றபடி ஒண்ணும் இல்ல. பரிகாரம் செய்யுங்க. சனீஸ்வர ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னாவும் போதும். அமைதியா வந்து சனீஸ்வரனோட சாங்க கேளுங்க. அதை கேட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து மன நிம்மதி வந்து கண்டிப்பா ஏற்படும். ஓகேங்களா. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய் தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரம் அதாவது இது என்னன்னா சூரிய பகவானோட மைந்தரான சனீஸ்வரனோட மந்திரம், உங்க ராசிநாதனோட மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பலம் பெற்று அந்த எரிச்சல் ஏற்படாம நல்ல விதமான பலன்களை கிடைக்கும். துர்க்கை அம்மனை வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதத்துல போயிட்டு விளக்கு போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் அவர்களாலும் முருகர் அவர்களாலும் பிருத்திங்கரதேவ அவர்களாலும் 9 நவகர்கள் அவர்களாலும் கண்டிப்பா வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கிடைக்கட்டும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.